அனைத்து பெற்றோர்களுக்கும் வணக்கம். நான் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சுப்பையா. குழந்தை வளர்ச்சி தாமதம் அதை பற்றி பெற்றோர்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும், அதை எப்படி ஆரம்பத்தில் கண்டறிதல், அதற்கான தீர்வுகள் என்ன, அதற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சிறிய கையேடு தயாரிக்கப்பட்டுள்ளது. இப்போ குழந்தை வளர்ச்சி தாமதமாக உள்ளது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை குழந்தை வளர்ச்சி பரிசோதனை செய்வதன் மூலம் அதை கண்டறியலாம். எப்போது நம்ம குழந்தை வளர்ச்சி தாமதத்தை சந்தேகிக்கணும்? இப்போ குழந்தை எதிர்பார்த்த வயதில் அதனோட வளர்ச்சி மைல் கற்களை எட்டாத போது குழந்தை வளர்ச்சி தாமதத்தை சந்தேகிக்க வேண்டும். இப்போ இந்த குழந்தை வளர்ச்சி பரிசோதனை நோக்கம் என்ன? மெயினாக குழந்தையோட கேட்கும் திறனை பரிசோதனை செய்வது, குழந்தையின் பார்க்கும் திறனை பரிசோதனை செய்வது, குழந்தையின் தசைகளின் இயக்கம் மற்றும் வலிமையை பரிசோதனை செய்வது, குழந்தையின் மொழி மற்றும் பேச்சுத்திறனை பரிசோதனை செய்வது. இந்த பரிசோதனைகள் மூலம் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அவற்றை ஆரம்பத்தில் கண்டறிவது மற்றும் அதற்கான பயிற்சிகளை விரைவில் ஆரம்பிப்பது தான் இந்த பரிசோதனைகளின் நோக்கம். உங்கள் குழந்தை வளர்ச்சியில் கீழ்க்கண்ட அறிகுறிகள் காணப்பட்டால் மருத்துவரின் ஆலோசனை பெறவும். 1 மாத முடிவில் உரத்த ஒலிகளை கேட்டு திடுக்கிடாதது. இயற்கையாக எல்லா குழந்தைகளும், பிறந்த குழந்தைகள் ஒரு பொருள் கீழே விழுந்தாலோ இல்லை ஒரு கதவு மூடும் சத்தம் கேட்டாலோ அதை கேட்டு ஒரு திடுக்கிடுவார்கள். 2 மாத முடிவில் குழந்தை தாயை பார்த்து சிரிக்காமல் இருப்பது. 4 மாத முடிவில் குழந்தை கண்களுக்கு மிக நெருக்கமான பொருட்களுடன் விளையாடாதது. அப்படி குழந்தை பொருட்களோடு விளையாடவில்லை என்றால் அந்த குழந்தையின் பார்வை திறன் குறைபாடு உள்ள வாய்ப்புள்ளது. அடுத்த 4 மாத முடிவில் குழந்தையின் தலை நேராக நிற்காதது. 5 மாதம் முடியும் போது குழந்தை நகரும் பொருட்களை பின்பற்றுவதில் சிரமம் அல்லது பொருட்களை கவனிக்கிறதில் ஆர்வம் காட்டவில்லை என்றால் அந்த குழந்தையின் பார்வை திறனை பரிசோதனை செய்ய வேண்டும். 6 மாதம் முடிவில் பொருட்களை அடைவதில் சிரமம். இப்போ குழந்தை படுத்துட்டு இருக்கும்போது அதற்கு மேலே சில பொருட்களை நம்ம விளையாடுவதற்காக தொங்க விட்டுருப்போம். ஆனால் பெரும்பாலான குழந்தைகள் அந்த பொருட்களை அடைவதற்காக நிறைய ஆர்வம் காட்டுவார்கள். அப்படி அதில் ஆர்வம் காட்டவில்லை, அல்ல குழந்தை பொருட்களை எடுப்பதற்கு முயற்சி செய்யவில்லை என்றால் அந்த குழந்தையின் தசைகள் வலிமை இல்லாமல் ஒரு மேலே வீக்னஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. 8 மாதம் முடிவில் குழந்தை தனியாக உட்காராதது. இப்போ எல்லா குழந்தைகளும் தானாக எந்த துணையும் இல்லாமல் 8 மாதம் முடியும் போது உட்கார வேண்டும். அதனுடைய முதுகு நேராக இருக்க வேண்டும். 9 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ குழந்தை பேரை சொல்லி கூப்பிட்டா அது திரும்பி பார்க்காமல் இருந்தாலோ அல்லது ஒளிவரும் திசையில் தலையை திருப்பாமல் இருந்தாலோ அந்த குழந்தையின் செவித்திறனை பரிசோதனை செய்ய வேண்டும். 10 மாதம் முடிவில் ஒரு கை மற்றொன்றை விட கணிசமாக அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு என்ன அர்த்தம்னா, இப்போ குழந்தைகிட்ட நம்ம ஏதாவது பொருட்களை கொடுத்தால் குழந்தை பெரும்பாலும் 2 கையையும் வச்சு வாங்குவாங்க. அப்படி ஒரு 2 கையைகளையும் பயன்படுத்தாமல் ஒரு கையை மட்டும் பயன்படுத்துகிறாங்க. அப்படி என்றால் அந்த குழந்தைக்கு மற்றொரு கை பலவீனமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளது. 12 மாதம் முடிவில் குழந்தை தனியாக நிற்காதது. 1 வயது முடிந்த பின் மாமா, தாத்தா என்று ஒரு வார்த்தைகளை பேசாதது. 18 மாதம் முடிவில் 6 புது வார்த்தைகள் தெரிந்து வைத்திருக்காதது. இப்போ குழந்தைகள் 18 மாதம் முடிஞ்ச உடனே ஒரு வார்த்தைகள், ஒரு பால், தண்ணி, பந்து, அது மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகளை கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். 18 மாதம் முடிவில் குழந்தை தனியாக நடக்க வேண்டும். அதே போன்று பொருட்கள் எதுவும் தேவைப்பட்டால் குழந்தை அதை சுட்டி காட்டி வாங்க வேண்டும். அப்படி 18 மாதம் முடிவில் பொருட்களை சுட்டி காட்டாதது குழந்தை வளர்ச்சி தாமதத்திற்குண்டான ஒரு அறிகுறி. 18 மாதம் முடிவில் குழந்தைகள் மற்றவர்கள் செய்வதை பார்த்து செய்யாதது. இப்போ பெரும்பாலான குழந்தைகள் வீட்டில் நம்ம இப்போ ஃபோன் பேசுகிற மாதிரி செஞ்சால் அது பாவனை செய்வாங்க, கைத்தட்டுனா அது மாதிரி செய்வார்கள். 2 வயது முடிந்த பின்பு 2 வார்த்தைகளை சேர்த்து வாக்கியமாக பேசாதது. குழந்தைகள் 2 வார்த்தைகளை சேர்த்து பால் கொடு, தண்ணி கொடு, அது மாதிரி ஏதாவது பேசுவாங்க. 3 வயது முடிந்த பின் கண்ணோடு கண் பார்க்காதது. 3 வயது குழந்தை தனியாக விளையாடுவது அல்லது மற்ற வயது குழந்தைகளுடன் விளையாடுவதில்லை. இது போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் இது ஆட்டிசம் குழந்தைக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். பரிசோதனை முடிவில் உங்கள் குழந்தை கேட்பதையும் பார்ப்பதையும் கவனிக்கிறதா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்.
இப்போ ஏன் இந்த மாதிரி குழந்தை வளர்ச்சி தாமதத்துக்கு உண்டான காரணங்கள் என்ன, ஏன் அப்படிலாம் வருது? அதுக்கு பேர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஆபத்து காரணிகள் என்று பெயர். ஆபத்து காரணி என்பது ஒரு நோய் அல்லது நிலையை பெறுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் ஒன்று. இந்த ஆபத்து காரணிகளை 4 வகையாக பிரிக்கலாம். பிறப்பிற்கு முந்தைய காரணிகள், பிறந்த குழந்தைக்கு உண்டான காரணிகள், குழந்தை பிறந்த பிறகு உண்டான காரணிகள், சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள். குழந்தை பிறப்பிற்கு முந்தைய ஆபத்து காரணிகள் இது அனைத்தும் குழந்தையின் அம்மாவிற்கு உள்ள பிரச்சனைகளால் குழந்தையின் வளர்ச்சி பாதிக்கப்படலாம் என்பதை காட்டுகிறது. அதில் மிக முக்கியமானது தாய்மார்களின் ஊட்டச்சத்து. பெண்கள் கர்ப்ப காலத்திற்கு முன்பு ஒரு 50 கிலோ எடை இருக்க வேண்டும். கர்ப்ப காலத்தில் ஒரு 8 முதல் 10 கிலோ அதிகரிக்க வேண்டும். அவ்வாறு அவர்களின் எடை ஏறவில்லை என்றால் அவர்கள் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள தாயாக கருதப்படுகிறார்கள். அவர்களின் குழந்தை வளர்ச்சி பாதிக்கப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளன. உடல் பருமனும் குழந்தை வளர்ச்சியை பாதிக்கின்றது. தாயின் நோய்கள். கர்ப்ப காலத்தில் தாய்க்கு ஏற்படக்கூடிய இரத்த சோகை, இரத்த கொதிப்பு, நீரிழிவு நோய்கள் போன்ற நோய்கள் குழந்தையின் வளர்ச்சியை பாதிக்க வாய்ப்புள்ளது. கர்ப்பிணி பெண்கள் எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் போன்ற பரிசோதனைகளுக்கு அடிக்கடி உட்படுத்தப்படும் போது அவர்கள் கதிர்வீச்சுக்கு ஆளாகிறார்கள். இந்த கதிர்வீச்சு குழந்தையின் வளர்ச்சியை பாதிக்கலாம். எனவே மருத்துவரின் ஆலோசனையின்றி இது போன்ற பரிசோதனைகளை செய்வது நல்லதல்ல. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் என்பது மிகவும் பாதுகாப்பான ஒன்று. தொற்றுநோய்கள். கர்ப்ப காலத்தில் அதிக தொற்றுநோய்கள் கர்ப்பிணி பெண்களை பாதிக்க வாய்ப்புள்ளது. அதில் கஞ்சனிட்டல் இன்ஃபெக்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய ருபெல்லா, சைட்டோமெகலா வைரஸ் போன்ற கிருமிகள் குழந்தையின் மூளை வளர்ச்சியை வெகுவாக பாதிக்கின்றன. கர்ப்ப காலத்தில் பெண்கள் சாதாரண தலைவலி, சளி போன்ற பிரச்சனைகளுக்கு மருந்து கடைகளில் மருந்துகளை வாங்கி உட்கொள்வது நல்லதல்ல. மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்துகளையும் உட்கொள்ளக்கூடாது. அவை அனைத்தும் குழந்தையின் வளர்ச்சியை பாதிக்கலாம். அடுத்து பிறந்த குழந்தைக்குண்டான ஆபத்து காரணிகள். குறை பிரசவ குழந்தை. பொதுவாக கர்ப்ப காலம் என்பது 40 வாரங்கள். இப்போ குழந்தை ஒரு 37 வாரத்துக்கு முன்பாகவே பிறந்து விட்டால் அவங்க குறை பிரசவ குழந்தை என்று அழைக்கப்படுகிறார்கள். அடுத்து குறைந்த பிறப்பு எடை குழந்தை. பொதுவாக குழந்தையின் எடை 2.5 கிலோக்கு மேலே இருக்க வேண்டும். இந்த 2 கிலோக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு லோ பர்த் வெயிட் பேபிஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த குறை பிரசவ குழந்தை மற்றும் இந்த குறைந்த பிறப்பு எடை உள்ள குழந்தைகளுக்கு அதிக பிரச்சனைகள் உண்டாகின்றன. அவர்களுக்கு சுவாச பிரச்சனை, குடல் பிரச்சனைகள், மூளை வளர்ச்சி பிரச்சனை அனைத்தும் ஏற்படுகின்றன. அடுத்து பிறப்பு மூச்சுத்திணறல். இது மிக முக்கியமான ஒன்று. அனைத்து குழந்தைகளும் பிறந்தவுடன் நன்றாக அழ வேண்டும். எதுக்காக அழுகிறாங்க அப்படின்னால், அந்த குழந்தை நன்றாக அழுகும்போது அந்த குழந்தையின் நுரையீரல் விரிவடைகிறது. நுரையீரல் விரிவடையும் போது மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் எளிதாக செல்கின்றது. அப்படி குழந்தை பிறந்தவுடன் அளவில்லை என்றால் அந்த நுரையீரல் விரிவடைவது தடுக்கப்படுகிறது. அதனால் குழந்தையின் மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் குறைகிறது. அதனால் குழந்தையின் மூளை வளர்ச்சி பாதிக்க வாய்ப்புகள் உள்ளன. அடுத்து குழந்தை பிறந்த பிறகு உண்டான ஆபத்து காரணிகள். அதில் மிக முக்கியமான ஊட்டச்சத்து குறைபாடு. அனைத்து தாய்மார்களும் ஒரு 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். இப்போ சில காரணங்களினால் பசும்பால் கொடுத்தாலோ அல்லது வேறு பவுடர் பால் கொடுத்தாலோ கட்டாயம் குழந்தைக்கு ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்படுகின்றன. அது மிக முக்கியமாக மூளையை பாதிக்கிறது. அதனால் குழந்தையின் வளர்ச்சி பாதிக்கப்படலாம். அடுத்து நாள்பட்ட நோய்கள். சில குழந்தைகளுக்கு அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய ஒரு சிறுநீரக பிரச்சனைகள் அல்லது இருதய பிரச்சனைகள், சுவாச கோளாறு நோய்கள் போன்றவற்றாலும் குழந்தையின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. அடுத்து மீண்டும் மீண்டும் ஏற்படும் தொற்று நோய்கள். இதுவும் சில குழந்தைகளுக்கு அடிக்கடி காய்ச்சல் வருவது, மூச்சு திணறல், நிமோனியா காய்ச்சல், வயிற்றுப்போக்கு போன்ற ஏற்படுவதன் மூலம் குழந்தையை ஒரு ஆஸ்பத்திரியில் அடிக்கடி அட்மிஷன் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வருது அப்படின்னா அதுவும் குழந்தையின் வளர்ச்சியை பாதிக்கின்றது. அடுத்து சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆபத்து காரணிகள். இதில் மிக முக்கியமானது வறுமை மற்றும் குறைந்த சமூக பொருளாதார சூழ்நிலை. இந்த ரெண்டுலேயுமே பெரும்பாலும் ஒரு வீட்டில் ஒரு அப்பா இருக்கிறாருன்னா அவர் ஒருத்தர் மட்டும் சம்பாதிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் அதுவும் அந்த சம்பாதிக்கிற காசெல்லாம் ஒரு குடித்து கெடுக்கிறாள் என்றால் அந்த குழந்தையின் அந்த வீட்டில் உள்ள 4 குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா கட்டாயம் அந்த குழந்தைகளோட ஊட்டச்சத்து குறைபாடு கட்டாயம் ஏற்படும். அதுவும் குழந்தைகளின் வளர்ச்சியை மிகுவாக பாதிக்கின்றன.
அடுத்து ஒற்றை பெற்றோர். ஸோ சில தருணங்களில் தாய் அல்லது தந்தை இறந்து விட்டாலோ அல்லது அவர்கள் சில காரணங்களினால் பிரிந்து விட்டாலோ அந்த குழந்தையின் வளர்ச்சியை பாதிக்கப்படுகிறது. இப்போ சமீபமாக ஒரு 2 வயது குழந்தைய அந்த குழந்தையோட அத்தை மாமா என்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்க மெயின் கம்ப்ளைண்ட் என்னென்னா, குழந்தை சரியாக பேச மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. அதை பரிசோதனை செஞ்சு பார்த்ததில் அந்த குழந்தைய கேட்கும்போது அந்த குழந்தையின் தாய் பிறந்த உடனே இறந்துட்டாங்க அப்படின்னாங்க. அப்போ அந்த பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு தாயின் அந்த அரவணைப்பு, பாதுகாப்பு அனைத்தும் கிடைக்காத போது அந்த குழந்தையின் வளர்ச்சி கட்டாயம் பாதிக்கப்படுகிறது. இப்போ யாரெல்லாம் பரிசோதனை செய்யணும், அது என்னென்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணணும்? இப்போ சில குழந்தைகளுக்கு வெளிப்படையான ஆபத்து இல்லாமலும் அந்த குழந்தைகள் வளர்ச்சி தாமதம் ஏற்படுகிறது. அதனால் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு வழக்கமான பரிசோதனை அப்படின்னா இதுக்குன்னு தனியாக போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு மாதம் குழந்தையை நீங்கள் தடுப்பூசி போடும்போது, குழந்தைய மருத்துவர் எடுத்து செல்லும்போது அவங்களே வந்துட்டு அதை பரிசோதனை செஞ்சுட்டு குழந்தையின் தலை அளவு எப்படி இருக்குது, தலை சுற்றளவு, குழந்தையின் எடை எவ்வளோ இருக்குது, உயரம் எப்படி இருக்குது, அது எதாவது செக் பண்ணிவிட்டு எதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அடுத்து அனைத்து உயர் ஆபத்து குழந்தைகளுக்கும் ஒரு விரிவான பரிசோதனை செய்ய வேண்டும். உயர் ஆபத்து குழந்தைகள் அப்படின்னா இப்போ குழந்தை பிறக்கும் போதே எடை கம்மியாக இருக்கிறது, மூச்சு திணறல் உள்ள குழந்தை, அடுத்து எடை ரொம்ப 2.5 கிலோ கம்மியாக இருக்கிற குழந்தைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் வருங்கிறனால அவர்களுக்கு சில பரிசோதனைகளை அதிகமாக செய்ய வேண்டியதாக இருக்கும். அதில் மிக முக்கியமான பரிசோதனை காது கேட்கும் திறன் பரிசோதனை. ஏன்னா அந்த அதிக ஆபத்துள்ள குழந்தைகளுக்கு மிதமான மற்றும் ஆழ்ந்த செவிப்புலன் இழப்பு அதிகமாக உள்ளது. ஸோ இதற்கு ஆட்டோ அக்கோஸ்டிக் எமிஷன் அண்ட் பெரா டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட்டு செய்கிறது மூலம் குழந்தையின் காது கேட்கும் திறனை நாம் பரிசோதனை செய்யலாம். இப்போ கண் பரிசோதனை. இப்போ கர்ப்ப காலத்தின் 34 வாரங்களுக்குள் பிறந்த குழந்தைக்கும் பிறப்பு எடை 2 கிலோவுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கும் ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி என்னும் பார்வை திறனை பாதிக்கக்கூடிய ஒரு நோய் ஏற்படுகிறது. இதை ஆரம்ப காலத்தில் பரிசோதனை செய்வதன் மூலம் அதை எளிதாக சரி செய்து விடலாம். அடுத்து மொழி மற்றும் பேச்சு பரிசோதனை. இப்போ சமீப காலமாக நிறைய குழந்தைகள்கிட்ட அந்த மொழி மற்றும் பேச்சு தாமதம் நிறையா இருக்குது. இதை நம்ம முறையான பரிசோதனை செய்வதன் மூலம் எளிதாக ஒரு பேச்சு பயிற்சிகள் கொடுத்து அந்த குழந்தைகளின் மொழியை நன்றாக நம்ம சரி பண்ணிடலாம். இது எல்லாத்துக்கும் இப்போ என்னென்னலாம் வைத்தியங்களுக்கு எப்படிலாம் அந்த குழந்தைகளுக்கு இது பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம், அதற்கு பேர் ஆரம்ப தூண்டுதல் பயிற்சிகள், ஏர்லி ஸ்டிமுலேஷன் என்று பெயர். இந்த அதிக ஆபத்துள்ள குழந்தைகளுக்கு குடும்ப உறுப்பினர்களின் அதிக கவனம் தேவை. அடுத்து கங்காரு மதர் கேர் என்பது குழந்தை எடை கம்மியாக இருக்கிற குழந்தைகளுக்கும் குறை பிரசவ குழந்தைகளுக்கும் இது போன்ற வைத்தியம் மிக நன்றாக இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ கங்காரு எப்படி தன் குட்டியை தன் வயிற்றுக்குள்ளே வச்சிட்டு இருக்கோ ஒரு கதகதப்புக்காக, அதே போல் இந்த மாதிரி எடை கம்மியாக உள்ள குழந்தைகளையும் குறை பிரசவ குழந்தைகளையும் அம்மா அவங்க மேலே வச்சுட்டு ஒரு துணியை நல்லா சுற்றிட்டாங்கன்னால் அந்த தாயின் அந்த கதகதப்பு, அந்த அரவணைப்பின் மூலம் அந்த குழந்தை நன்றாக மூளை வளர்ச்சி இருக்கிறது. செவி வழி தூண்டுதல் பயிற்சிகள் மூலம் அந்த குழந்தையின் காது கேட்கும் திறனை நம்ம அதிகப்படுத்தலாம். அதில் நம்ம எல்லா வீட்லேயும் பண்ணுறது தான். இப்போ குழந்தை படுத்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு மேலே ஒரு பொம்மைகள், ஒலி எழுப்பக்கூடிய பொம்மைகளை தொங்க விடுவதன் மூலம் அந்த குழந்தையின் செவித்திறன் நன்றாக அதிகப்படுத்தப்படுகிறது. அடுத்து குழந்தையை ஒரு மெல்லிசான ஒரு இசையை கேட்க செய்யுங்கள். அடுத்து குழந்தையை அடிக்கடி அவங்க பெயரால் அழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து தொற்று வரக்கூடிய தூண்டுதல். இதற்கு தினமும் அந்த குழந்தைக்கு ஒரு மென்மையான மசாஜ் செய்வதன் மூலம் அந்த குழந்தையின் வளர்ச்சி நன்றாக அதிகப்படுத்தப்படுகிறது. அடுத்து குழந்தையின் அடிக்கடி பேசிக்கொண்டே நம்ம இருக்கணும். அடுத்து குழந்தையை குளிப்பாட்டும் போது, இல்லைன்னா ட்ரெஸ் போட்டு விடும்போது, இல்லை சாப்பாடு கொடுக்கும் போதும் அந்த குழந்தையின் தாய் அந்த குழந்தையுடன் அடிக்கடி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், அல்லது ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும். ஸோ விழி தூண்டுதல் பயிற்சிகள் மூலம் குழந்தையின் பார்வை திறனை நம்ம அதிகரிக்க செய்யலாம். குழந்தையை ஒரு நன்றாக வெளிச்சமுள்ள அறையில் வைக்கணும். அந்த குழந்தைகளுக்கு ஒரு வண்ண பிரகாசிக்கக்கூடிய பந்துகளை மேலே தொங்க விடலாம். அதுபோக பிரகாசமான ஆடைகளையும் தொங்க விடுவதன் மூலம் குழந்தையின் பார்வை நன்றாக வளர்ச்சி பெறுகிறது. குழந்தையின் அடிக்கடி நம்ம கண் பார்த்து கண் பேசிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி தடுக்கிறது? மிக முக்கியமானது ஊட்டச்சத்து. எல்லா குழந்தைகளுக்கும் முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும். அடுத்து 6 மாதம் முடிந்த பின்பு நல்ல சத்துள்ள இணை உணவுகளை கொடுக்கணும். அடுத்து அனைத்து தடுப்பூசிகளையும் தவறாமல் போட வேண்டும். இதனால் அடிக்கடி ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் குறைகின்றது. அடுத்து ரெகுலர் ஃபாலோ அப். குழந்தையை கொஞ்சம் முறையான பரிசோதனை
ஒரு குழந்தை மாதிரி செல்லும்போதும் அல்லது ஏதாவது நான் சொன்ன விஷயங்களில் ஒரு சில குறைபாடுகள் கண்டுபிடிச்சிங்கன்னா அது மருத்துவர்கிட்ட சென்றும் அதற்கு விளக்கம் கேட்டுக்கொள்ளலாம். அதற்கு தேவையான பயிற்சிகளை ஆரம்பத்தில் ஆரம்பித்து விடலாம். அடுத்து ரெகுலர் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு பேசிவ் எக்ஸசைஸ், அதாவது வீட்டில் உள்ளவங்க வந்துட்டு குழந்தையின் கை கால்களை மடித்து நீட்டுவதன் மூலமும் அந்த குழந்தைகளின் தசைகள் நன்று வலுப்பெறுகின்றன. ஸோ இதனோட நோக்கம் என்ன? இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பண்ணதோட நோக்கம் அந்த குழந்தை யாரையும் சார்ந்திராமல் தன்னிச்சையாக செயல்படுவதற்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட வேண்டும். So all possible efforts should be made to make them functionally less dependent and independent if possible. ஸோ இது அனைத்து பெற்றோர்களுக்கும் பகிரவும். மிக்க நன்றி.